அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நான் என்ன பேச போகிறேன்னா, பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஒரு 10வது முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு உள்ளே போகிறவன் இந்த கணக்கு பதிவில் பாடத்தை எடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணவனுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு காணொலி ஒரு உதவியாக இருக்கும். அதாவது கிராமப்புறத்தில் இருக்க இளைஞர்கள் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். கணக்கு பதிவுலாம் என்ன, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதாவது குறிப்பேடுனா என்ன, பேரேடுனா என்ன, அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அதாவது ஜேர்னலைசிங், லெட்ஜர், போஸ்டிங், இந்த ட்ரையல் பேலன்ஸ், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த சின்ன காணொலியில் இந்த ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன, ஆள்சார் கணக்குனா என்ன, சொத்து கணக்குனா என்ன, பெயரளவு கணக்குனா என்ன, அதாவது பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, எல்லாத்தையும் விலாவாரியாக பேச போகிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஊரில் தான் ஒரு பெரிய பண்ணையில் ஒரு கணக்கு புள்ள இருப்பான். கணக்கு புள்ளனா யார் அப்படின்னா, இந்த வரவுகளையும் செலவுகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தான் கணக்கு புள்ள அப்படிங்கிறது. காமனாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு படத்தை எடுத்துங்க, எந்த படத்தில் வேணாலும் ஒரு சினிமாவில் எடுத்துங்க, கணக்கு புள்ளுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் கணக்கு புள்ளையோட வேலை என்னவாக இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னா, வரவுகளையும் செலவுகளையும் பதிவிடுறதா இருந்துச்சு. அதான் ஒரு சின்னோடு மேசை இருக்கும், அந்த மேசையில் உட்காந்துட்டு அவன் செய்வான். என்னென்ன வரவுகள் இருக்குது, என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு பேர் கணக்கு புள்ளுன்னு பேர். அப்போலேருந்து இருந்திருக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த அக்கௌண்டிங்னு இருந்திருக்கு. ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லை. அதனால தான் அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கு தான் நிறைய அந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்துச்சு. அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ், ஏஐசிபிஏ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட், அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறவங்க அக்கௌண்டன்சினா என்ன, அக்கௌண்டிங்னா என்னங்கிறது சரியான ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். என்ன சொல்லியிருக்காங்க? அக்கௌண்டிங் is the art of recording. என்ன சார் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டாங்க? ரெக்கார்டிங் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? இல்லை. ரெக்கார்டிங்னா இதை எதை பற்றி பேசுகிறோன்னா, அந்த நடவடிக்கைகளை, அதோடைய சார்புள்ள நடவடிக்கைகளை தனித்தனியாக பதிவு பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது நடவடிக்கைனா எப்படி இருக்கணும்னா, பண சம்பந்தமான நடவடிக்கைகளாக இருக்கணும். அப்புறம் ஒரு விதமான கணக்குகளை தனியாக பிரித்து எழுதணும் அப்படி சொல்லியிருக்கான். அதாவது கிளாசிஃபிகேஷன். அடுத்த வார்த்தை சொல்கிறான், கிளாசிஃபையிங் அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. முதல்ல ரெக்கார்டிங் சொல்லிட்டான், அடுத்தது கிளாசிஃபையிங். அந்த நடவடிக்கைகளை அதை சார்புடைய ஒரே விதமான தன்மை கொண்ட அந்த நடவடிக்கைகளை பிரித்து தனித்தனியாக, அதாவது ஒரு விஷயம் செய்கிறோம். ஒரு வீட்டில் செலவு இருக்குது, பால் கணக்கு அப்படின்னா பால் சம்பந்தமான எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம உணவுக்காக எவ்வளோ ரைஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ என்னென்ன வாங்கியிருக்கோம், அந்த உணவுக்காக தனியாக கணக்கு. ஒரு விஷயத்துக்காக தனியாக எடுத்து அந்த நடவடிக்கைகளை தனித்தனியாக எடுத்து செய்கிறான். அதுக்கு பேர் தான் இந்த கிளாசிஃபையிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னது, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான், பதிவு பண்ணுறான், அதுக்கப்புறம் பிரித்து தனித்தனியாக எழுதுகிறான். அதுக்கு பேர் தான் கிளாசிஃபையிங். அப்புறம்னா சம்மரைஸ் பண்ணுறான். அடுத்த வார்த்தை என்ன செய்யிருக்கான், சம்மரைசிங் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரோம். சம்மரைசிங் இதை பற்றி தான். இதை மூணு தான் ஒரு பெரிய விஷயம் இந்த அக்கௌண்டிங்கில். என்ன? ரெக்கார்டிங் ஆஃப் வாட்? ரெக்கார்டிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன். இதுதான் சொல்லுவோம் பிரைமரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஜேர்னலைசிங் என்ன, குறிப்பேட்டு பதிவை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. குறிப்பேட்டில் பதிவுறது தான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்க, ரெக்கார்டிங் நட்டு. அடுத்தது பேரேட்டில், இந்த குறிப்பேட்டிலேருந்து எடுத்து இந்த பேரேட்டில் எழுதுவோம். அது எடுத்து எழுதுறதுக்கு பேர் போஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் நடவடிக்கையும் தனித்தனியாக அதோட தன்மைக்கு ஏற்ப அது எதை சார்புடையதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம் பாருங்கள். அதுக்கு பேர் தான் லெட்ஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் கிளாஸிஃபையிங். ரெண்டாவது விஷயம் சொல்கிறான் லெட்ஜர்ஸுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி புக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது தேர்டு சம்மரைசிங் அப்படிங்கிறது சுருக்கி அழகாக எல்லாத்தையும் ஒரு சம்மரைசேஷன், ஒரு நல்ல ஒரு பிக்சராக கொண்டு வந்து கொடுக்குறது. அதுக்கு பார்த்தா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம். நம்ம சம்மரைசிங், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறத எடுத்து படிக்க போகிறோம். இந்த மூணு விஷயம், த அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங் இன் ஏ சிக்னிஃபிகண்ட் மேனர். முறையா என்ன சொல்லியிருக்கான், இன் ஏ சிக்னிஃபிகண்ட் மேனர். சிக்னிஃபிகண்ட் மேனர் ரைட்டு, முறையாக பதிவு பண்ணணும் அப்படி சொல்லிட்டான்.
எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அப்படிங்கிறது அடுத்து சொல்லியிருக்கான். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் த மணி டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஹேவிங் ஏ ஃபைனான்ஷியல் கேரக்டர்னு சொல்லியிருக்கான். அது மணி ஆர் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஹேவிங் த ஃபைனான்ஷியல் கேரக்டர்ஸ். அதோட நிறுத்திக்கலாம. அடுத்தது நான் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப். அது மட்டும் கிடையாது அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் இன்டர்பிரட் பண்ணணும். அது எப்படி இருக்குது, அதனால் உள்ள விளைவுகள் என்னென்ன, அதனால் உள்ள ரிசல்ட் என்ன, அதை பற்றி சொல்கிறது தான் அக்கௌண்டிங்கிறது. அப்போ சொன்ன 1970 அவன் வந்து வரைவிலக்கணம் கொடுத்தான். அதாவது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ், ரைட். சரிங்க, நம்ம இன்னமும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம ரெக்கார்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கிளாசிஃபிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பிகாம் முடிச்சிருக்கான், எம்காம் முடிச்சிருக்கான், நிறைய பேர் நல்ல வேலையில் இருக்கான். கடைசியில் வந்து 10வது முடிச்சுட்டு 11வது 12வது இந்த 2 வருடங்கள் வந்து கணக்கு பதிவில் நல்லா படிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியல இந்த பேசிக்ஸை பற்றி. என்ன பேசிக்ஸ் அப்படின்னா, பேசிக்ஸ் என்னென்னா 2 விஷயத்தை கையாளுறான். அதாவது ஒரு நடவடிக்கையில் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு நடவடிக்கைன்னு எடுத்துனா ஒரு 2 டிரான்சாக்ஷன் இருக்கும். என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ஒன்று பெனிஃபிட் ரிசீவிங் டிரான்சாக்ஷன், அனதர் ஒன் பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட். ஒரு நடவடிக்கையில் 2 தன்மை இருக்கும். அதாவது ஒரு நடவடிக்கையில் 2 தன்மை இருக்கும். ஒன்று பெரும் தன்மை, இன்னொன்று செலுத்தும் தன்மை. ஒன்று ரிசீவ் பண்ணுறது, ஒன்று பெரும் தன்மை, இன்னொன்று என்ன சொல்கிறது செலுத்தும் தன்மை. இதுதான் சொல்கிறாங்க டெபிட் கிரெடிட்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் இப்போ, டெபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது கிரெடிட் அப்படிங்கிறது 2 வார்த்தை. 2 வார்த்தையை பற்றி தான் ஃபுல்லாக நமக்கு அக்கௌண்டிங்கில் பேசுவோம். டெபிட் அப்படிங்கிறது என்ன, கிரெடிட் அங்கே, இந்த 2 விஷயத்து தான். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரு பண நடவடிக்கையில் 2 தன்மைகள் இருக்கும், டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அந்த 2 ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம அக்கௌண்டிங்கில் பதிவு பண்ணுனா அதுக்கு பேர் இரட்டை பதிவு முறை. அதாவது ஒரு பண நடவடிக்கையில் 2 அதாவது ஆஸ்பெக்ட்ஸ் 2 தன்மைகள் இருக்கும். அந்த 2 தன்மைகளையும் நீ பதிவு பண்ணால் அதுக்கு பேர் தான் இரட்டை பதிவு முறை. அதான் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறான், கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது ஒற்றை பதிவு முறைன்னு இருக்குது, இரட்டை பதிவு முறைன்னு இருக்குது. அது ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறது நாம் பணம் கொடுத்துருப்போம், எதுக்கு கொடுத்துருப்போம்னு தெரியாது. பணம் வெளில போச்சுன்னு எழுதியிருப்பான். ஆனால் 2 அதாவது வாடகை செலுத்தியதில் 2 கணக்கு இருக்குது. ஒன்று வாடகை கணக்கு, இன்னொன்று பணம் வெளியில் போயிருக்கு, ரைட். 2 கணக்கு இருக்குது. ஆனால் இவன் பணம் வெளியில் போயிருக்குன்னு இருப்பான் ஒற்றை பதிவு முறையில். இரட்டை பதிவு முறையில் எதற்காக செலவு பண்ணணும், ஒரு இன்கம் வந்துச்சா, அந்த வருவாய் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைகளையும் உள்ள 2 தன்மைகளையும் பதிவு பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் இரட்டை பதிவு முறை. ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம். புரியுதுங்களா? இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். இப்போ பேசிக்ஸில் ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா எந்த சாதாரண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியுமானா, இது மணி டிரான்சாக்ஷன். ஒரு தகவல் வந்துச்சு, எனக்கு ஐ எம் ரிசீவிங் சம் இன்ஃபர்மேஷன், ஒரு டெலகிராம் வந்துச்சு, அதை பதிவு பண்ண முடியுமா? கிடையாது. ஸோ தோஸ் டிரான்சாக்ஷன் டோன்ட் ஹாவ் சச் டைப் ஆஃப் த ஃபைனான்ஷியல் கேரக்டர், யூ கெனாட் ரெக்கார்ட். அப்போ என்ன சொல்கிறோம், எந்த நடவடிக்கைகளில் வந்து பண சம்பந்தமான, பணத்தன்மை உள்ள, பண சம்பந்தம் உள்ள அந்த கேரக்டர் இருக்கோ அதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டம் சரி, ரைட்டு. இது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கக்குள்ள இந்த அக்கௌண்ட்ஸை வந்து ஜென்ரலாக நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, ஒன்று ஆள்சார் கணக்கு, இன்னொன்று ஆள்சாரா கணக்கு அப்படின்னு பிரிக்கிறோம். ஆள்சார் கணக்குன்னா நம்ம தெரியும், நம்மளுக்கு பர்சனல் அக்கௌண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கோம், பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஆள்சாரா கணக்கு அப்படின்னா இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கோம், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ரைட்.
பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு நபரை பற்றியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனை பற்றியோ அந்த ஒரு ரமேஷுக்கு பணம் செலுத்தியது அப்படின்னு சாதாரண சொல்லக்குள்ள என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வருதுன்னா பணம் வெளில போயிடுச்சு, அது கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ரொக்கம் செலுத்தியது அப்படின்னா ரொக்கம்னு ஒரு கணக்கு இருக்குது. அவர் ரமேஷுங்கிறது ஒரு பேரை குறிக்குது, அது வந்து இந்த ஆள்சார் கணக்கில் வந்துடும். அதான் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ஸில் 3 பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் பர்சன், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், மூணாவது என்ன சொல்கிறான், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இது மூணும் என்னன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் வருது. நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிநபரை பற்றி, தனிநபர் ஆள்சார் கணக்கு, தனிநபரை பற்றி ஒரு ராமன் அக்கௌண்ட், ஒரு சீதா அக்கௌண்ட், ஒரு கிருஷ்ணா அக்கௌண்ட், இதை பற்றி பேசுறது தான் இந்த நேச்சுரல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா ஒரு கம்பெனி, ஏபிசி கம்பெனி லிமிடெட், அதான் ஏபிசி கம்பெனியில் ஒரு பேங்க் லிமிடெட், எஸ்பிஐ லிமிடெட், கோல் இண்டியா லிமிடெட், இதை பற்றி ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பேசுறது, அதுவும் வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டி. இட் இஸ் ஆல்சோ ஏ ஆர்டிஃபிஷியல். ஆல் கம்பெனிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதனால சொல்கிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, ஆர்டிஃபிஷியல் சட்டமுறை ஆள்சார் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு அப்படின்னா இதை பாருங்க, ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட், ஒரு முதல் கணக்கு எடுத்துங்க, ஒரு எடுப்பு கணக்கு எடுத்துங்க. முதல் கணக்கு, முதல்ல என்ன, யார் கொடுத்தா, ப்ரொப்பரேட்டர் அப்படிங்கிறவர் இன்டைரக்டாக யாரை மீன் பண்ணுது, யார்கிட்ட இது பணம் வந்திருக்கு, தொழில் தொடங்கியது ரமேஷ், முதல் போட்டு தொழில் தொடங்கியதுன்னா யார் போட்டிருக்கா, பிஸ்னஸில் ரமேஷுங்கிறவர் பணம் கொடுத்துருக்காரு. அந்த முதல் கணக்குங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா ரமேஷை குறிக்குது, அதான் ப்ரொப்பரேட்டரை. இதை போல் இன்டைரக்டாக ஒரு நபரை குறிக்கிற எல்லா கணக்கும் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், டிராயிங்ஸ் அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி டு ரமேஷ் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா கொடுபட வேண்டிய சம்பளம், கொடுபட வேண்டிய கூலி, கொடுபட வேண்டிய, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் எல்லாமே யாருக்கோ கொடுக்க வேண்டியது, யாருக்கோ அப்படிங்கிறக்குள்ள ஒரு தனிநபராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சட்டமுறை, அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம். ப்ரீபெய்டு ரெண்ட், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து பார்த்துக்கக்குள்ள எதில் வருது அப்படின்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸில் வருது. ரைட்டுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், ரெண்டாவது ஆள்சாரா கணக்கு. ஆள்சார் கணக்கு பார்த்துட்டோம் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸில். நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னு பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது ஆள்சாரா. ஆள்சாரா என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ரியல் அக்கௌண்ட், அடுத்தது நாமினல் அக்கௌண்ட். என்ன சார் ரியல் அக்கௌண்ட்னா சொத்து கணக்கு. சொத்துல வந்து 2 பிரிக்கலாம், புலனாகும் சொத்து, புலனாகா சொத்து. புலனாகும் சொத்துனா என்ன, டேஞ்சபிள், நீ விசிபிளாக பார்க்க முடியும். பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பொறி, இயந்திரம், கட்டிடம், அறைகலன், இந்த ஸ்டாக்கு, இந்த க்ளோசிங் ஸ்டாக், இதெல்லாம் வந்து நீ வந்து பார்க்க முடியும். உன்னால் விசிபிளாக உன்னால் பார்க்க முடிகிற விஷயங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது டேஞ்சபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். டேஞ்சபிள். அடுத்து இன்னொன்று இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் ஏ டைப் ஆஃப் அசெட்ஸ், உனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு காப்பி ரைட்ஸ், காப்புரிமை, ஒரு பேட்டன் ரைட்ஸ், பதிப்புரிமை, இது இன்டெலெக்சுவல் ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லக்குள்ள சில விஷயம், டெக்னிக்கல் நோஹவ், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. குட்வில், நற்பெயர், இதுவும் ஒரு, அதாவது உன்னுடைய ரெப்புடேஷனுக்காக ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு பேர் தான் குட்வில்னு சொல்கிறோம். சரி, இதை போல விஷயங்களை நம்ம பேசுகிறது தான் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னு சொல்கிறோம். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ரைட். அடுத்தது மூணாவது இந்த ஆள்சாரா கணக்கில் இம்பர்சனல் அக்கௌண்ட் 2 சொன்னோம். ஒன்று ரியல் அக்கௌண்ட்டு சொன்னோம், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுன்னு என்னென்னா செலவுகளும் வரவுகளையும் குறிக்கிறது. அதாவது எல்லா லாஸஸ் இல்லை எக்ஸ்பென்சஸ் இல்லை ப்ராஃபிட்ஸ், இந்த கெயின்ஸை பற்றி பேசுகிறதெல்லாம் இந்த நாமினல் அக்கௌண்ட். கூலி செலுத்தியது, வாடகை செலுத்தியது, வட்டி பெற்றது, வட்டி கொடுத்தது, கழிவு பெற்றது, கழிவு கொடுத்தது, இது போல விஷயங்கள். அதாவது கமிஷன் ரிசீவ்டு, கமிஷன் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இதை போல சேலரிஸ், வேஜஸ், டிப்ரிசியேஷன், இதை போல விஷயங்களை பேசுகிறது தான் அதாவது இந்த நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத 2 பிரிக்கிறோம். ஒன்று பர்சனல் அண்ட் இம்பர்சனல். அந்த பர்சனலில் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அதாவது நேச்சுரல் பர்சன்ஸ், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ், அடுத்தது
என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பர்சனல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரியல்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது நாமினல். சரி, let us come to the very important there is a stage of this video. நம்ம இதை வச்சு தான் நம்ம அடுத்தது கொண்டு போகிறோம். என்ன அப்படின்னா golden rules to accounting. golden rules to accounting. கோல்டன் ரூல்ஸ் டு அக்கௌண்டிங். என்ன சார் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா ஒரு கணக்கு பார்த்தோம், நம்ம ஆல்சர் கணக்குக்கு பார்த்தோம், அப்புறம் சொத்து கணக்கு, பேரளவு கணக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது. இந்த விதி எதுக்கு அப்படின்னா இதை நீ வந்து இந்த விதியை வச்சு தான் இந்த அந்த ரூல்ஸை வச்சு தான் நீ வந்து ஒரு ஜேர்னல், ஒரு குறிப்பேடு எழுத போகிற. அப்போ வந்து முதல்ல வந்து அந்த பர்சனல் அக்கௌண்ட் என்ன ரூல்ஸ் அப்படின்னா debit the receiver, credit the giver. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம முக்கியமான ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ இந்த விதிகளை நீங்கள் சரியாக நீங்கள் வந்து புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் அழகாக குறிப்பேட்டில் பதிவு பண்ண முடியும். நீங்கள் குறிப்பேடு சரியாக இருந்துச்சுன்னா பேரேட்டில் பதிவு பண்ண முடியும். பேரேட்லேருந்து இருப்பாய்வுலேருந்து நம்ம அழகாக இந்த இறுதி கணக்குகள்னு சொல்லக்கூடிய இது செய்யலாம். இப்போ முதல் படி அப்படின்னா பிரைமரி புக்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த குறிப்பேட்டு பதிவுறது. இந்த குறிப்பேட்டு பதிவுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனில் என்னென்ன தன்மைகள் இருக்குது, என்னென்ன கணக்குகள் இருக்குதுன்னு நீ புரியணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? இது பர்சனல் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்கிறேன், அதாவது பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இங்கிலீஷில் என்ன, ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரியல் அக்கௌண்ட்டுக்கான அந்த விதி என்னன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், ரைட். ரெண்டாவது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை அப்படி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ உள் வருவனை பற்றுவை அப்படின்னா எதெல்லாம் உள்ளே வரதோ, சொத்துக்களை சொல்கிறோம், எதெல்லாம் உள்ளே வருதோ அதை பற்றுவை. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ரமேஷ், ரிசீவ்டு கேஷ் அப்படின்னு அதாவது ரொக்கம் பெற்றதில் என்னென்ன கணக்கு இருக்குது, அதாவது ரொக்கம் பெற்றதில் என்னென்ன கணக்கு இருக்குது. ரொக்கம் பெற்றது ரிசீவ்டு கேஷ் அப்படிங்கக்குள்ள ரிசீவ்டு கேஷ்ங்கிறது டிரான்சாக்ஷன் என்ன, ரிசீவ்டு கேஷ், திஸ் இஸ் த டிரான்சாக்ஷன். இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ரிசீவ்டு கேஷ் அப்படிங்கக்குள்ள ஒரு அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் இருக்குது, யார்கிட்ட இருந்து கிடைச்சது பணம் அப்படிங்கிறது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ரமேஷ். ரைட்? இப்போ என்னக்காக ஃபஸ்ட்டு இப்போ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு கேஷ் அக்கௌண்ட், அடுத்தது ரமேஷ் அக்கௌண்ட். இரண்டு கணக்குகள் இருக்குது. இது கேஷ் அக்கௌண்ட்டுக்குள்ள ரியல் அக்கௌண்ட், ரைட்டுங்களா? அடுத்தது ரமேஷ் அக்கௌண்ட்டுங்கிறதுல பர்சனல் அக்கௌண்ட், ரைட்டா? பர்சனல் அக்கௌண்ட்டை இப்போ நம்ம எப்படி குறிப்போடு எழுத போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ரியல் அக்கௌண்ட்டுக்கான என்ன விதி, ரியல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ கேஷ் உள்ளே வருதா இல்லை வெளில போதா, ரொக்கம் பெற்றது ரிசீவ்டு கேஷ் அப்படிங்கக்குள்ள கேஷ்ங்கிறது உள்ளே வந்திருக்கு. அப்போ என்ன செய்யும், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு. இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன, ரமேஷ் அக்கௌண்ட்டு. அவர் ரமேஷ்ங்கிறது ரிசீவரா இல்லை கிவரா, ரமேஷ் இஸ் த ரிசீவர் ஹியர் டு ரமேஷ் அக்கௌண்ட். புரியுதுங்களா? இப்போ இதே போல தான் நம்ம அடுத்தது நாமினல் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். இப்போ நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் த ரூல்ஸ் ஃபார் தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பெறுபவரை பற்றுவை,
தருபவரை வரவுவைன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது சொத்து கணக்கில் என்ன சொல்லியிருக்கோம் விதி அப்படின்னா, உள் வருவனவற்றை பற்றுவை, பற்றுனா டெபிட், வெளி செல்வனவற்றை வரவை, கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு சொல்லியிருக்கோம். மூன்றாவதாக நாமினல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட்ல டெபிட் ஆல் expenses and losses. புரியுதுங்களா? டெபிட் ஆல் expenses and losses, then credit all incomes and gains. புரியுதுங்களா? இப்போ நாமினல் அக்கவுண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ரூல்ஸு, டெபிட் அதாவது எல்லா செலவினங்கள் நட்டங்களையும் பற்றுவை, அதாவது வருவாயையும் ஆதாயங்களையும் வரவுவைன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ வாடகை செலுத்தியது அப்படின்னு சொல்லிட்டோம். வாடகை செலுத்தியது, அதாவது பெய்ட் ரெண்ட். இப்போ என்னென்ன கணக்கு இதில் இருக்குது? வாடகை செலுத்துதலுக்குள்ள வாடகை அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது, வாடகை கணக்கு. ரைட்டுங்க. அடுத்தது என்னென்னா பணம் வெளில போயிருக்கு, அதாவது ரொக்கம் வெளியில் போயிருக்கு, ரொக்க கணக்கு. இப்போ வாடகை அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டு. அப்போ வாடகைங்கிறது நீ பெற்றிருக்கியா இல்லை செலுத்திருக்கியா? வாடகை செலுத்தியது அப்படிங்கக்குள்ள இஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ டெபிட் பண்ணது ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸாக இருக்குங்க ரெண்ட்டுங்கிறது. ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். இதுக்கு விளக்க குறிப்பு எழுதலாம். ரெண்ட் பெய்டு, விளக்க குறிப்பு ரெண்ட் பெய்டு. புரியுதுங்களா? எப்படி எழுதுறதுன்னு புரியுதுங்களா? இப்போ 3 அக்கௌண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக சின்ன விஷயங்களை அழகாக பார்த்தோம். ஆள்சார் கணக்குனா என்ன, அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, அடுத்தது சொத்து கணக்குனா என்ன, புலனாகும் சொத்துக்கள்னா என்ன, புலனாகா சொத்துக்கள்னா என்ன, அடுத்தது பெயரளவு கணக்கு, அதான் நாமினல் அக்கௌண்ட் சொல்லுவோம், அதர் ரூல்ஸ் என்னென்ன, எப்படி நம்ம ஒரு ஜேர்னல் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, வாடகை செலுத்தியதுன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கணக்குகள் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த கணக்கோட தன்மையை பார்க்குறோம். அது கணக்கு எந்த கணக்குன்னு பார்த்து அந்த விதிகளை நம்ம பின்பற்றி நம்ம குறிப்பேடு இதில் பதிவு பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் இந்த குறிப்பேடு. இதுக்கு பேர் தான் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ஜேர்னல்னு சொல்கிறோம். இப்போ இந்த காணொலியில் இந்த சின்ன பேசிக் விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது எப்படி அக்கௌண்டிங்னா என்ன, எப்படி நம்ம ஜேர்னல் உருவாக்கிறது பார்த்துட்டோம். இப்போ ஜேர்னல்லேருந்து அங்கே பேரேட்டில் எழுதுறதுக்கு பேர் போஸ்டிங்னு பேர். அந்த போஸ்டிங் அப்புறம் அதுக்கப்புறம் இது எப்படி லெஜர்ஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னுடைய அதாவது நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள், அதாவது ஒரு தூரத்தில் ஒரு கிராமத்தில் படிக்கிற அந்த மாணவர்களுக்காக இது செய்கிறேன். வேறு எந்த எண்ணமும் கிடையாது. என்னை போல மாணவர்கள் 25 வருடத்துக்கு முன்னாடி 95ல் நான் 10வது முடிச்சுட்டு வரக்குள்ள நான் எப்படி இருந்தேன், அப்போ எனக்கு சரியாக என்ன தெரியல. இன்றைக்கி அதேமாரி பசங்களை வெளியில் வரக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது தெரியணும், அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் தகவல் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை போல் நிறைய வீடியோ தமிழில் என் தமிழ் பசங்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மூலையில் உள்ள அந்த பசங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு வேலையை செய்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் போய் சேர்த்து இந்த நல்ல விஷயம். நன்றி.